ஈரான் போர் விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் திருத்தந்தை 14ஆம் லியோ ஆகிய இருவரும் வழக்கத்திற்கு மாறான வெளிப்படையான மோதலில் தற்போது ஈடுபட்டு வருகின்றார்கள். இது சர்வதேச அரசியலில் இன்று ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. என்றால் வழக்கமாக ஆன்மீக விவகாரங்களில் மாத்திரம் கவனம் செலுத்தும் வத்திகன் மற்றும் உலக வல்லரசான அமெரிக்கா ஆகிய இரு தரப்பிற்கும் இடையே முன்னப்போதும் இல்லாத ஒரு வகையில ஒரு நேரடி மோதல் வெடித்திருக்கிறது. அதாவது ஈரான் விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் திருத்தந்தை 14ஆம் லியோ ஆகியோருடைய ஏற்பட்டுள்ள இந்த வார்த்தை போர் குறித்த விரிவான தகவல்களை பார்க்கலாம் இந்த காணொலியின் வாயிலாக. வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு நாட்டினுடைய தலைவரை திருத்தந்தை பெயர் குறிப்பிட்டு விமர்சித்துள்ளமை உலக நாடுகளை பெரும் வியப்பில ஆழ்த்தி இருக்கிறது. அதுவும் ஈரான் போர் விவகாரம் மற்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகள் மீதான அமெரிக்காவின் நிலைப்பாட்டை திருத்தந்தை லியோ கடுமையாக சாட்டியிருக்கிறார். இப்படி இருக்கும்போது அமைதியை வலியுறுத்த வேண்டிய இடத்தில் அமெரிக்கா அதிகாரத்தை பயன்படுத்துவதாக அவர் கவலை தெரிவித்திருந்தார். அப்ப திருத்தந்தையின் விமர்சனத்துக்கு தனது வழக்கமான பாணியில் பதிலடி கொடுத்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். எப்படி என்றால் இது குறித்து அவர் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கிறார், ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியானால் அமெரிக்காவிற்குள் பெருமளவு போதைப் பொருளை அனுப்பி கொண்டிருந்த அதைவிட மோசமாக கொலைகாரர்கள் மற்றும் போதைப்பொருள் வியாபாரிகள் உட்பட தனது சிறைகளில் இருந்தவர்களை தமது நாட்டிற்குள் தள்ளிக் கொண்டிருந்த வெனிசுவேலாவை தாம் தடுத்து நிறுத்தியதை ஒரு மோசமான விஷயமாக கருதும் ஒரு போப் எனக்கு தேவையில்லை என்று மிகவும் வெளிப்படையாகவும் ஆவேசமாகவும் ட்ரம்ப் அவர்கள் அந்த அறிக்கையில பதிவிட்டிருக்கிறார். இந்த மோதலுக்கு நடுவே அதிபர் ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் பகிர்ந்த ஒரு புகைப்படம் எரியும் நெருப்பில எண்ணெய் ஊற்றுவது போல அமைந்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த படத்துல அதிபர் ட்ரம்ப் தன்னை ஒரு இயேசு கிறிஸ்துவை போன்ற ஒரு உருவத்தில சித்தரித்திருக்கிறார். அதுல அவர் ஒரு மனிதனை தொட்டு குணப்படுத்துவது போன்ற காட்சி இடம்பெற்றிருந்தது. அது சமூக வலைதளங்களிலேயும் பரவலாக பேசப்பட்டிருந்தது. அப்ப இந்த புகைப்படம் வெளியான சில நிமிடங்களிலேயே இது செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட ஒரு போலி படம் என்று சொல்லி கண்டறியப்பட்டது. அப்ப ட்ரம்ப் தன்னை ஒரு கடவுளின் தூதுவராகவோ அல்லது இறைவனாகவோ சித்தரிப்பது அந்த மத உணர்வுகளை புண்படுத்துகின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வத்திக்கான் மற்றும் உலகங்களிலும் உள்ள கிறிஸ்தவ அமைப்புகள் இதற்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றார்கள். அதைவிட இந்த அரசியல் ஆதாயத்திற்கு மத சின்னங்களை தவறாக பயன்படுத்துவதாக ட்ரம்ப் மீது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. எதிர்ப்புகள் வலுத்ததை தொடர்ந்து அந்த படம் தற்போது ட்ரம்பின் சமூக வலைத்தள பக்கத்தில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கத்தோலிக்க திருச்சபையின் வரலாற்றிலேயே அமெரிக்காவில் பிறந்த முதல் போப் இவர்தான். அமெரிக்காவின் சிக்கோகாவில் பிறந்தவர் இவர். ஆரம்பத்தில் அமைதியான போக்கை கையாண்ட இவர் ஈரான் போர் விவகாரம் தீவிரமடைந்த பிறகு தனது முன்னோடி போப் பிரான்சிஸை விடவும் தீவிரமான அமைதி போராட்டக்காரராக மாறியிருக்கிறார். அமெரிக்காவில் பிறந்த ஒரு போப் அமெரிக்க அதிபருக்கு எதிராகவே திரும்புவது இதுதான் முதல் முறை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அமெரிக்காவில் உள்ள கத்தோலிக்க மக்கள் மத்தியில் பெரும் பிளவையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சுவர்கள் அல்ல, பாலங்களே தேவையில்லை என்று முக்கிய போப் பிரான்சிஸ் பாதையில் இப்போது திருத்தந்தை 14ஆம் லியோ இன்னும் ஒரு படி மேலே சென்று ஆயுதங்களால் அல்ல அமைதியை நிரந்தரம் என்று போர்க்களத்துக்கு நடுவே நின்று கொண்டு அறைகூவல் விடுக்கின்றார் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதைவிட வத்திக்கான் அதிகாரிகள் கொடுத்து வரும் இந்த விளக்கங்களின் படி பார்த்தீர்கள் என்றால் போப் லியோ ஒரு அரசியல்வாதியாக பேசவில்லை, மாறாக ஒரு தார்மீக தலைவராக பேசுகின்றார். ஆயுத போட்டியை நிறுத்துங்கள், அணு ஆயுத அச்சுறுத்தல் மனித குலத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடாது என்று சொல்லி மார்ச் 5ஆம் தேதி அவர் ஒரு உரையொன்றை ஆற்றியிருந்தார். அப்போது ட்ரம்ப் போர் நடவடிக்கைகளுக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டியாக அது பார்க்கப்பட்டது. வெள்ளி மாளிகையின் ராணுவ பலமா அல்லது வத்திக்கானினுடைய தார்மீக பலமா எது வெல்ல போகிறது என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும்.